அனுஷ பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாமே எந்த அளவு சிறப்பாக அமையும் சார்? இந்த அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய நோக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிபூர்ணமான வெற்றி தரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கும். அவங்க எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி, அதில் நோக்கம் சிறப்பானதாக தரும். அதில் எந்த சந்தேகம் இருக்காது. மேலும் மன வலிமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிக அளவு வரும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பிஸ்னஸ் இல்லை வேலை, இது எந்த துறை சார்ந்து அவங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் அவங்க அதில் பெஸ்ட்டாக வருவாங்க சார்? ஸோ எந்த இடத்துலையும் மற்றவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய, அதாவது சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக, மத விற்பனர்களாக, ரொம்ப அந்த மத போதகர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் என்பது இவர்களுடைய அடிப்படை அடிநாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்யலாம். குறிப்பிட்ட நபர்களும் விலகி இருக்கணும் அப்படின்னா யார் அந்த நபர்களாக இருப்பாங்க சார்? அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் பெரும்பகுதி பார்த்திங்கன்னாவே எதில் முதலீடு செய்தால் அவங்க லாபம் அதிகமாக கிடைக்கும் சார்? உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டக்கூடிய நபர்கள். ரெண்டாவது இந்த ஆடை ஆபரணம், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றிகளை இவங்க நிச்சயமாக பெற முடியும். கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கோயில் வழிபாடு இருக்கும் சார்? ஆபத் பாண்டவனாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன். இவரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களும் நீங்கி ஒரு செழிப்பான யோக வாழ்வை பெறுவார்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு பிறப்பிலேயே இந்த பிரச்சனை வரலாம், இல்லை குறிப்பிட்ட காலங்கள் இது வந்துடும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? அனுச நட்சத்திரத்திற்கு உடல்நல பாதிப்புங்கிறது மெயினாக வரக்கூடிய ரெண்டு விஷயம் தான். பக்தி பிளஸ் நேர்களுக்கும் வணக்கம். என்று நாமோடு எனது பேர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில் இப்போ நம்ம அனுஷம் நட்சத்திரம் பார்க்கலாங்க சார். அனுஷத்துடைய குணாதிசயம் அப்படின்னா அது எப்படி இருக்குங்க சார்? அனுஷ நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம். அனுராதா அப்படின்னு அழைப்பாங்க இந்த நட்சத்திரத்தை. ராதையை உருவகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இறைவனை தன்னுடைய மன ஆற்றல் மூலமாக சென்றடையக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கும். அப்போ ராதையோடைய நோக்கம் என்னென்னா பகவானை அடையிறது தான், இறைவனை. அப்போ அந்த நோக்கம் தெளிவானதாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட தன்மையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்த நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய நோக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிபூர்ணமான வெற்றி தரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கும். அவங்க எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி, அதில் நோக்கம் சிறப்பானதாக தரும். அதில் எந்த சந்தேகம் இருக்காது. மேலும் மன வலிமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கும். மன உறுதி, மன வலிமை, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே சமயம் மன குழப்பத்தால் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களாகவும் இந்த அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியமும் மன வலிமையும் ரொம்ப திடகாத்தமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இவர்களுடைய திங்கிங் பூரா பார்த்திங்கன்னா வெற்றியை நோக்கி இருக்கும். அப்படிங்கிறதுனால இது ஒரு அற்புதம் நிறைந்த நட்சத்திரம். சனி பகவானுடைய தர்ம நியாயங்களை கடைபிடித்து வாழ்க்கையில் உண்மை சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த நட்சத்திரமாக இந்த அனுஷ நட்சத்திரம் அமையும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிஸ்னஸ் இல்லை வேலை, இது எந்த துறை சார்ந்து அவங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் அவங்க அதில் பெஸ்ட்டாக வருவாங்க சார்? அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய சிறப்பு தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா பல துறையில் தன்னுடைய விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குறிப்பாக பொதுமக்களோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை துறையிலும் இவங்களுடைய தன்மை மிக அற்புதமாக வெளிப்படும். மன ஆற்றலை மிக சரியாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள், அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை சுகிக்கக்கூடிய தன்மை, நீர்த்தத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகப்பெரிய வெற்றிகளை சுகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் இவங்களுடைய தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை சிறப்பாக தரும். வெளிநாடுகளில் ஒரு புகழ்மிக்க பொறுப்புகளில் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறது, இல்லைன்னா வெளிநாட்டு தூதுவராக இருக்கிறது, அந்த மாதிரி அரசு துறை சார்ந்த விஷயங்களில் பொதுமக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள். ஒரு போர் அபாயம் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் ஒரு சமாதானத்தை நினைக்கக்கூடிய ஒரு சமாதான தூதுவராக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த அனுச நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் மற்றவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய, அதாவது சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக, மத விற்பனர்களாக, ரொம்ப அந்த மத போதகர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் என்பது இவர்களுடைய அடிப்படை அடிநாதமாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்யலாம். அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்களும் விலகி இருக்கணும் அப்படின்னா யார் அந்த நபர்களாக இருப்பாங்க சார்?
அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னாவே தன்னுடைய மனதில் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நாம நேர்மையாக இருக்கிறோம், அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே நேர்மையாக இருப்போம் அவங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயமா இருக்கும். தன்னை போலவே எல்லாரையும் நினைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் வந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை என்பது மிக முக்கியமாக இவங்களுக்கு தேவை. எல்லாரையுமே நல்லவர்கள் என்று நம்புவதும் வெள்ளேந்தியாக இருப்பதும் மற்றவர்கள் மேலே எந்த ஒரு குற்றங்குறை சுமத்தாம மற்றவர்கள் குற்றங்குறைகளை பார்க்காம அனைவரோடமும் சகஜமாக பழகிறதே இவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக போயிடும். ஸோ எனவே இவர்கள் எதையுமே முன்பின் ஆலோசித்து மற்றவர்களுடைய நிலையை தெரிந்து அதன் பிறகு செயல்படும் போது இவங்களுக்கு வெற்றி உருவாகும். இதுதான் இவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கும். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாமே எந்த அளவு சிறப்பா அமையும் சார்? அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதம் நிறைந்தது. இளம் வயசில் திருமணம் செய்வதற்கான அத்தனை வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். தன் வாழ்க்கை துணை வழியிலிருந்தும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை சந்திக்கக்கூடிய நபர்களும் இவர்கள் தான். இவர்களுடைய ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலுமே கூட தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்த ஒருபாடு இவர்களுடைய வெற்றிங்கிறது வேகமாக இருக்கும். படப்படன்னு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது. தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதில் எல்லாத்துலேயுமே ஒரு மேம்பட்ட தன்மையிலான ஒரு வாழ்வின் முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த அனுச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். சிறிய வயதிலேயே திருமணம் நடைமுறைக்கு வரும். புத்திர பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு குறைவாக இருக்காது. எக்காரணத்தை கொண்டு அந்த புத்திரன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அல்லது தன் சந்ததி தலைப்பதற்காக ஆண் வாரிசு இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் சில நபர்களுக்கு வந்து இந்த அனுச நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு குழந்தை பிறப்புக்கு பிறகு சற்று பின்னடைவு பொருளாதார ரீதியாகவோ அல்லது குடும்பத்திலேயோ ஏதாவது சிரமங்கள் ஏற்படுத்துது. இது வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையும் தன்னுடைய சுய ஜாதகமும் நல்லாக இருக்கும் பட்சத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. ஆனால் இவங்களுடைய குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சில நேரங்களில் இவங்களுக்கு கடுமையாக சோதனைக்கு உள்ளாக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்வியில் அவங்க இந்த துறை சார்ந்தோ இல்லை இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப அருமையாக அமையும்னா அது எப்போவா இருக்கும் சார்? குறிப்பாக அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் கல்வியை தேர்வு செய்யும் பொழுது மற்றவர்களை ஆளுமை செய்யக்கூடிய கல்வியாக தேர்வு செய்யலாம். நல்ல மனநல மருத்துவராக இருக்கலாம், நல்ல ஆசிரியராக இருக்கலாம், நல்ல ஒரு வழக்குரைஞர்களாக இருக்கலாம், அல்லது நீதியை போதிக்கக்கூடிய தன்மையில் ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், சிறந்த நீதிபதியாகவும் இருக்கலாம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த மனிதர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால கல்வியும் இது சார்ந்த நிலைகள் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி உண்டு. இவர்களுக்கு 2ஆம் தர வெற்றியை தரக்கூடிய ஒரு தொழிலாக அல்லது கல்வியாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தயார் நிலையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க முன்னெடுக்கும் பொழுது அற்புதமான லாபங்களும் மிகப்பெரிய விருத்தியும் நிச்சயமாக இவங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், நிலம் இந்த மாதிரி எதில் முதலீடு செய்தால் அவங்க லாபம் அதிகமாக கிடைக்கும் சார்? அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடு செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அற்புதமான லாபம் கிடைக்குங்க. அதேமாதிரி தங்கும் விடுதிகள், மருத்துவமனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது போக்குவரத்தில் பொதுமக்களை ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த விஷயங்கள் முதலீடு செய்யும் பொழுது ஒரு லாபமும் அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு பன்மடங்கு நிச்சயமாக வந்து சேரும். உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டக்கூடிய நபர்கள். 2வது இந்த ஆடை ஆபரணம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றிகளை இவங்க நிச்சயமாக பெற முடியும். ஸோ இந்த அனுச நட்சத்திரம் என்பது பொதுமக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய அன்னன்னைக்கு அழியக்கூடிய பொருட்கள் சம்மந்தப்பட்ட துறைகளில் தன்னுடைய தொழிலையோ கல்வியோ வைத்திருக்கும் பொழுது அபரிவிதமான லாபம் முதலீடு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிறப்பிலேயே இந்த பிரச்சனை வரலாம், இல்லை குறிப்பிட்ட காலங்கள் இது வந்துடும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? அனுச நட்சத்திரத்திற்கு உடல்நல பாதிப்புங்கிறது மெயினாக வரக்கூடிய 2 விஷயம்தான். ஒன்று பற்கள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, முடி சம்மந்தப்பட்ட பாதிப்பு, எலும்பு சம்மந்தப்பட்ட இந்த சம்மந்தப்பட்ட பாதிப்புகளில் மட்டும்தான் இவங்க அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில்லை. ஸோ இந்த சூழ்நிலையிலேருந்து இவங்க மீண்டு வர்றதுக்கு மிக சிறப்பாக தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக அளவில் உணவுப் பொருட்கள் வழக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட நிலையிலேயோ அல்லது இயற்கை உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ முன்னெடுத்தீங்கன்னாவே ஒரு நல்ல அற்புதமான மாற்றங்கள் நிகழும். இக்காரணத்தோடு இந்த ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட மருத்துவங்களில் போகும்போது இதனுடைய தாக்கம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதனால் இவங்கள் பற்கள், முடி,
அல்லது எலும்பு. இது சம்மந்தப்பட்ட பாதிப்புல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்துறோம். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு குடுக்கலாம் அப்படின்னா, என்ன கோயில் வழிபாடு இருக்குங்க சார்? அனுச நட்சத்திரம் பிறந்த ஆண், பெண் இருபாலருக்கும் ஆபத்பாண்டவனாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பன். சபரிமலை ஐயப்பன். இவரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களும் நீங்கி ஒரு செழிப்பான யோக வாழ்வை பெறுவார்கள் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கரம் இல்லை. 2வது இவங்க வழிபாட்டை எடுக்கிறாங்கன்னா, குதிரையில் செல்லக்கூடிய அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஐயனார், கருப்பனார், முனியப்பன் இந்த மாதிரி தெய்வங்கள் அனைத்துமே காவல் தெய்வங்களாக அழைக்கப்படும். இவர்கள் அத்தனையுமே மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு வழிபாட்டை இவங்க முன்னெடுக்கலாம். இந்த கடவுள் வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். அனுஷ நட்சத்திரத்துல வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைந்திருக்கும். மீண்டும் ஒருபோது சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.